ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளோட பிரேக்ஃபாஸ்ட் என்ன லன்ச் என்னன்னு பார்த்துடலாம். பிரேக்ஃபாஸ்ட் பார்த்திங்கன்னா தோசை தான் ஊற்றி வச்சுருக்கிறேன். அதுக்கு பார்த்திங்கன்னா உளுந்து பருப்பு சட்னி. நான் எப்பயுமே சட்னி வதக்கி வைக்கிறதுனால தாளிக்க மாட்டேன். உளுந்து பருப்பு சட்னி தாளிக்கலை. அப்புறம் பார்த்திங்கன்னா ஒயிட் ரைஸு. அதுக்கு பார்த்திங்கன்னா பாசிப்பருப்பில் நெய் பருப்புன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு பட்டாணி கூட்டு, கரம் மசாலா தூள் போட்டு வச்ச பட்டாணி கூட்டு. இது பார்த்திங்கன்னா நேற்று வச்ச பழைய சாதம். இது பதிமுக தண்ணி. அப்புறம் பார்த்திங்கன்னா இதில் என்ன இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா, இது நேற்று தான் நாங்கள் அந்த எண்ணெயெல்லாம் ஆட்டிட்டு வந்தோம். தேங்காய் எண்ணெய் ஆட்டிட்டு வந்ததில் அந்த பழைய கசடுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அடியில் அந்த மண்டின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த இது இருக்குது. இது கை காலுக்கு இந்த பனி நேரங்களில் தேய்ச்சோம் அப்படின்னா பனிப்பத்து வராது. அதுக்காண்டி இதை தனியாக இதில் எடுத்து வச்சுருக்கிறோம். அப்போ நைட்டு படுக்க போகிறப்போ நம்ம தேய்ச்சிட்டு படுத்தோம் அப்படின்னா காலையில் நம்ம மார்னிங் சீக்கிரம் எழுந்திரிப்போம் இல்லையா, அப்போ அந்த பனி விழுந்து கை காலெலாம் ஒரு மாதிரி வெள்ளையாக இருக்கும் இல்லையா, அது இருக்காது. அதுக்காண்டி சரி தேய்க்க வச்சுக்கலாம், ஏன் வேஸ்ட் பண்ணணும் அப்படின்ட்டு இது வச்சுருக்குறோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் எங்களோட பிரேக்ஃபாஸ்ட்டும் லன்ச்சும். உங்கள் வீட்டில் என்ன பிரேக்ஃபாஸ்ட்டு லன்ச் அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய்.